எனக்கு அதெல்லாம் பதில் தெரியாது. நான் தேர்தல் அறிக்கை குழுவில் இல்லை, இப்பதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியாது, போனதான் தெரியும். பெண்களை கவரும் வண்ணமா ஃப்ரிட்ஜி கொடுக்குறோம், மாசானா 2000 ரூபாய் கொடுக்குறோம், வருஷத்துக்கு 3 கேஸ் கொடுக்குறோம். பெண்களை மையப்படுத்தி தேர்தல் அறிக்கை நேற்று வெளியிட்டு இருக்காங்க. பெண்களை மையப்படுத்தி அவங்க தேர்தல் அறிக்கை தயாரிச்சிருக்காங்க. தேர்தல் காலத்தில் இப்படிப்பட்ட அறிவிப்புகளை செய்வது சில கட்சிகளுக்கு வாடிக்கை, அது இது ஒரு. அதே போல சீமான் நேற்று சொல்லியிருக்காரு, கனிமொழி அவர்களுக்கு மாநில இதுல சீட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு பெண்ணு, அவங்களுக்கு கொடுத்தா அவங்க ஒரு டேலண்டான பெண்ணு, அவங்களுக்கு கொடுத்தா உதயநிதிக்கு பாதிப்பு ஏற்படும். நேற்று சீமான் தேர்தல் பரப்புரைக்கு பிறகு பேட்டி கொடுத்துட்டு போயிருக்காரு சார் வேலூர்ல. சீமான் நாம் தமிழர் சீமான். எனக்கு அதெல்லாம் பதில் தெரியாது. இப்போ அவங்களோட தேர்தல் அறிக்கையில பத்திரிகையாளர் நலன் கருதி பத்திரிகையாளர்களுக்கு எல்லாருமே சில சலுகைகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அது போல நம்மளோட தேர்தல் அறிக்கையில பத்திரிகையாளர்களுக்கு ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? தேர்தல் அறிக்கையில மருத்துவ காப்பீடு, அதுக்கப்புறம் வீடு கட்டுறதுக்கு 10 லட்சம் ரூபாய் வட்டி இல்லா கடன் அதிமுக தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்காங்க. அது போல திமுகவோட தேர்தல் அறிக்கையில பத்திரிகையாளர் நலன் கருதி ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? நான் இந்த தேர்தல் அறிக்கை குழுவில் இல்லை, இப்பதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியாது, போனதான் தெரியும். 60 வருட நம்பிக்கை. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.